இதைத்தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள யார் யார் எப்படி எப்படி மாற போறா, யார் யார் எங்க கூட்டணி வைக்க போறா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவம் வந்து நல்லா 2 வாரத்துக்கு முன்னாடியே நடக்கும் நினைச்சேன். 2 வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த எவிக்ஷன் நடக்கும் நினைச்சிட்டு இருந்தா 2 வாரங்களா நம்ம முத்துக்குமரனுக்கான ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா காப்பாத்திட்டாங்க. பட் நல்ல வேலை இந்த வாரம் கொஞ்சம் உஷாரா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓட்டுக்களை போடாம இதுக்கப்புறம் வச்சா செட் ஆகாதுடா, முத்துக்குமரனுக்கே பாதிப்புகள் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா ஓட்டுக்களை போடாம அப்படி தள்ளி வந்தாங்க. இப்ப கடைசியில ஓட்டுகள் இல்லாம இந்த வீட்டை விட்டு மஞ்சிரி அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போறாங்க. ப்ரோ மஞ்சிரி அவர்கள் எவிக்ட் ஆகல, உனக்கு என்ன ப்ரோ இவ்வளவு இதுன்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ அவங்களுக்கான கேம் என்ன கேம் தெரியுமா ப்ரோ? அவங்களுக்கான கேம் வந்து ஆக்சுவலா வீட்டுக்குள்ள வந்து ஒரு வில்லி மாதிரி காட்டிக்கிறது. அது அவங்களே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஒரு வில்லி மாதிரி காமிச்சு எல்லாரோட மைண்ட்ல அவங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கான கேம்ல தன்னோட கேம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேம் பார்க்க நல்லா இருந்துச்சான்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில கண்டென்ட் வந்துட்டு இருந்துச்சு. எப்படி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கண்டென்ட் வந்துட்டு இருந்துச்சு. அது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தை தாண்டும் போது வீட்டுக்குள்ள யாருக்கிட்டையுமே கண்டென்ட் கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சோன்னே முத்துக்குமரனை பிடிச்சிக்கிட்டாங்க. முத்துக்குமரனை பிடிச்சிக்கிட்டு முத்துக்குமரன் நல்லா க்ளோஸா இருப்பாங்க. ஆனா முத்துக்குமரன் சின்னதா ஒரு பிரச்சனை மாட்டினா அந்த பிரச்சனை அடிச்சு உடச்சு முத்துக்குமரனை மாட்டி விட்டு அந்த இடத்துல தான் ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நிறைய இடங்களை நான் நோட் பண்ணேன். விஷயத்தை வந்து நான் நிறைய இடங்களை நோட் பண்ணேன். அதனால மட்டுமே தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் மஞ்சள் அவர்கள் வெளியே போனாதான் முத்துக்குமரனுக்கான கேம் லைட்டா வச்சா மாறும்னு சொல்லி யோசித்தேன். ஏன்னா முத்துக்குமரனுமே அப்படி ஒரு மாதிரி பிளைண்டா மஞ்சள் நம்ப பிளைண்டா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான். இந்த சப்போர்ட் அவன் எப்படி பண்றாங்கறத நான் எங்க நோட் பண்ணனா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து வீட்டுக்குள்ள நைட் வந்து ஆக்சுவலா எல்லாரும் சேர்ந்து யார் வெளியே போவான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. பாய்ஸ் டீம்ல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அது பசங்கள உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் பேரை சொல்லிட்டு இருப்பாங்க. பவித்ரா போவாங்களா, சௌந்தர்யா போவாங்களா, ஜாக்லின் போவாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அருண் வந்து மஞ்சரி பேரை கேட்பான். அப்படி அருண் அவர்கள் வந்து மஞ்சரி பேரை கேட்பாங்க. மஞ்சரி வந்து வெளியே போவாங்களான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முத்துக்குமரன் வந்து மஞ்சரி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்லுவான். அங்கேயே நான் முடிவு பண்ணிட்டேன் முத்துக்குமரன் வந்து ஸ்லிப் ஆயிட்டான். எப்படின்னா அவன் வந்து எல்லா விஷயத்தையும் ரொம்ப கிளியர் அனலைஸ் பண்றான். அன்னைக்கு நைட்டே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தான் ரயான் மட்டும் அந்த டிக்கெட் ஃபினாலே வாங்கலன்னா கண்டிப்பா ரயான் தான் எவிக்ட் ஆயிருப்பான். அது மட்டும் இல்லாம ராணுவமே கொஞ்சம் டவுட் தாங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தான். ஓகேவா? ஆனா அந்த இடத்துல அருண் அவர்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி பேரை சொல்லும் போது மஞ்சரி வந்து இல்ல வாய்ப்பே இல்ல, ஏன்னா மஞ்சரி பெருசா நெகட்டிவ் எடுக்கல, மஞ்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவளுக்கான கேம் தான் காட்டிட்டு இருக்கா, அதனால கண்டிப்பா மஞ்சரி வெளியே போக மாட்டேன்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்லும் போது அங்க இருந்து நம்ம அருண் சிரிச்சிருப்பான். அருண் வந்து ஒரு மாதிரி என்னப்பா மஞ்சரி பேரை சொன்ன மட்டும் இது பண்றான் அப்படி சொல்லி அருண் ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாப்ல. ஏன்னா அருண் அவர்களுக்கு அப்பவே தெரியும் இது யார் எவிக்ட் ஆக போறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சனால தான் அந்த விஷயத்தை கேட்டிருப்பாங்க. அப்பதான் முத்துக்குமரன் ஸ்லிப் ஆயிட்டான் அப்படிங்கறது உண்மை. ஏன்னா பக்கத்துல இருக்க ஆட்களை வந்து பிளைண்டா நம்புறான். யார பக்கத்துல வச்சுக்கணும் யார தள்ளி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவனுக்கு இல்ல. எல்லாரையுமே பக்கத்துல வச்சுட்டு எல்லாரையுமே நம்பிட்டு சுத்திட்டு இருக்கான். சோ அங்கேயே நான் முடிவு பண்ண ரைட்டு இவனுக்கு கூட்டணி தான் சரியில்லை, கூட்டணி தான் இவனுக்கு வந்து பயங்கர பாதிப்பை கொடுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கு அவனுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே கூட்டணி தான். ஏதாவது ஒரு ஆள் கூட கூட்டணியை போட்டு ஒரு கேம் ஆடி இருப்பான். ஆடி முடிச்சவரை அந்த கூட்டணியில இருந்து அந்த ஆட்கள் தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஆனா கடைசியில மாட்டுறது முத்துக்குமரன். ஓகேவா? அதே மாதிரி தான் சேம் இப்போ மஞ்சரியா கூட வச்சுக்கிறாங்க. ஆனா மஞ்சரி கேப் கிடைக்கிறதுல அடிக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு நேத்து கூட ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்க. முத்துக்குமரன் வந்து இந்த பவித்ரா போட்டோ பிச் போட்ட விஷயங்கள் ஒரு சண்டை நடந்துக்குள்ள அந்த இடத்துல பவித்ரா வந்து அந்த போட்டோ பிச்சோனே வந்து கேட்டது நம்ம ஜாக்லின் மஞ்சரி தான். ஆனா அங்க சேதனை கேட்கும்போது எங்களுக்கு தெரியவே தெரியாது. முத்துக்குமரன் தான் வந்து எங்க கிட்ட சொன்னா, நான் ஹோல்டு சொன்னப்பறம் எங்க போட்டோ பிச்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொன்னா அதுக்கப்புறம் தான் நாங்க ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே போய் தானே. அப்ப உங்களுக்கு புரிஞ்சா முத்துக்குமரன் மாட்டிட்டானா முத்துக்குமரன் மாட்டி விட்டு தப்பிச்சுருவாங்க. நேத்து இன்னொரு டயலாக் கூட சொல்லியிருப்பாங்களே, சார் இந்த ஹோல் டாஸ்கை பொறுத்தவரைக்கு முத்துக்குமரனுக்கான விஷயங்கள் மட்டும்தான் இந்த கேம் எல்லாம் கொண்டு போன மாதிரி இருந்துச்சு, முத்துக்குமரன் என்ன சொல்றானோ அதை வச்சு மட்டுமே தான் இந்த கேம் போன மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு முத்துக்குமரன் மாட்டி விட்டுருப்பாங்க. இவ்வளவுதான் மஞ்சரி. ஓகேவா? சரி, ஓகே. மஞ்சரி அவர்களை எவிக்ட் பண்ணியாச்சு. மஞ்சரி அவர்களுக்கான எவிக்ஷனை தான் சார் காட்டுறாங்க 3வது ப்ரோமோல. இந்த ப்ரோமோல என்னால இன்னொரு சீன் கவனிக்க முடிஞ்சு, சார் வந்து அந்த கார்டு எடுத்து காட்டும் போது வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் அருண் 2 பேரும் சிரிக்கிறானு ப்ரோ. விஷால் கூட பெருசா சிரிக்கல. விஷால் கூட ஒரு மாதிரி வாய வச்சிட்டு இருக்கான். அருணுக்கு தெரிஞ்சிருக்கு ப்ரோ. அருண் சிரிக்காப்ல. அருண் வந்து இப்படி எட்டி பார்த்து இப்படி சிரிக்கிறாரு ப்ரோ. அப்போ வந்து நம்ம யோசிக்கிற கரெக்ட் தானே. அப்போ இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போனது கண்டென்ட். விஜய் விஷாலை பொறுத்த வரைக்கும் அவன் விழுந்ததே எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு போறதுக்கு. ஏன்னா அந்த கிளிப்பை கவனிச்ச வரத்துக்கு அந்த இடத்துல இருந்து நம்ம ரயான நவுண்டு வந்துட்டா, முத்து நவுண்டு வந்துட்டான். 2 பேரும் நவுண்டு வந்த பிறகு கூட விஜய் விஷால் அருணுக்கான கேனை பிடிச்சி ஒரு மாதிரி வாலண்டியரா கிருன்னு கோட்டைக்கு பின்னாடி இழுத்துட்டு இருந்தான். அது கோவத்தில் இழுத்தானா என்னமோ தெரியல, இழுத்து 2 பேர் தான் பொத்து கீழே விழுந்திருப்பாங்க. விழுந்தப்போ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பிக் பாஸ் கூட்டப்போ போகாத அருண் கடைசியில் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இவரே வாலண்டியரா கிளம்பி போயிருப்பாரு. ஓகேவா? ஏன்னா அந்த சீன் நம்ம கட் பண்ணிருப்பாங்க, லைவ்ல கட் பண்ணிருப்பாங்க. லைவ்ல இங்க ஏதோ காட்டிட்டு இருப்பாங்க. சடனா பார்த்தா உள்ள வந்து அருணை வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கூட்டு போவாங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது
ஏதோ வாலண்டரி அவங்க ஏதோ கண்டென்ட் தேடி போன மாதிரி இருக்கு, அங்க ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வீட்டுக்கு வந்த விஷால் வந்து என்ன சொன்னா, நான் அருணை பார்க்கவே இல்லைன்னு சொன்னா. ஆனா நேத்து என்ன சொல்றாப்ல, நான் வாலண்டரியா விஜய் விஷாலை பார்க்கறதுக்காண்டி ஹாஸ்பிட்டல் போனேன், அங்க போய் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன்னு சொல்றான். சோ அங்க ஏதோ சம்பவங்கள் நடந்திருக்கு, அங்க ஏதோ இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆயிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கப்புறமே தான் மஞ்சரிக்கான எவிக்ஷன்ல ரொம்ப போல்டா இருந்தான். மஞ்சரிக்கான எவிக்ஷன்ல ரொம்ப போல்டா இருந்தான். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள எவிக்ஷனுக்கான ஒரு 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 எப்படி சொல்லலாம், எவிக்ஷனுக்கான ஒரு சின்ன கோட் வேர்டை முன்னாடியே கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்பவுமே எல்லாருக்கும் 2 ட்ரெஸ் வரும். நேத்து ராணுவ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோட் மட்டும் தான் வந்திருக்கான், ஓகேவா? அப்ப அதை பிடிச்சி வச்சு நேத்து ராணுவ சொல்ல ஆரம்பிச்சா, நான் தான் எவிக்ட்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிச்சான். ரெண்டாவது அந்த வீட்டுக்குள்ள வந்து ஆக்சுவலா ஒரு லெட்டர் அனுப்புனாங்க. என்ன லெட்டர்னா, பெட்டியெல்லாம் உள்ள வைங்க பேக் பண்ணின்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன்ல இருக்க ஆட்கள் பெட்டியெல்லாம் பேக் பண்ணி உள்ள வைக்க சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பேர் இருக்கும்ல, எத்தனை பேர் நாமினேஷன் இருக்கு, அந்த நாமினேஷன் லிஸ்ட்ல உள்ளவங்க பேரை பொறுத்த வரைக்கும் ராணுவ பேர் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு, ரெண்டாவது மஞ்சள் பேர் இருந்திருக்கு, ஓகேவா? கடைசியில ரயான் பேர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சே உள்ள டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப ராணுவ எவிக்ட், அப்ப ரெண்டாவது மஞ்சள் எவிக்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ எனக்கு தோணுது. அப்பப்போ இன்ஃபர்மேஷன் சின்ன சின்ன கிளிப்ஸ், சின்ன சின்ன கோட் வேர்ட்லாம் கொடுத்துட்டே இருக்காங்களோ எனக்கு டவுட் வந்துட்டு இருக்குது. மொத்தத்தில் நம்மளால நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் நோட் பண்ண முடியுது. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷோவை கொண்டு போயிட்டு இருக்காங்க. மக்கள் நினைச்சு யாரையும் ஓட்டு போட்டு உட்கார வைக்கல, மக்களெல்லாம் இந்த ஷோ கொண்டு போன மாதிரி எனக்கு தெரியல. இவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்றாங்க, அப்பப்போ கண்டென்ட்டை மாத்திக்கிறாங்க, அப்பப்போ வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா அப்படிதான் நடக்குது, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இப்போ மஞ்சள் எவிக்ட் ஆட்டாங்க. மஞ்சள் எவிக்ட் ஆன பிறகு வீட்டுக்குள்ள என்ன கண்டென்ட் ப்ரோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு ஜாக்லின்கான கண்டென்ட் இருக்குது. இதுக்கப்புறம் ஜாக்லின் யார்கிட்ட போய் க்ளோஸா இருப்பாங்க, யாரை இதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. ஆனா இங்க இன்னொரு விஷயத்தை நான் யோசிக்க வேண்டியிருக்குது. ஒருவேளை இப்ப எவிக்ட் பண்ணிருக்க மஞ்சரி ராணுவ இந்த 2 பேருமே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த கண்டென்ட் அதுக்கப்புறம் எப்படி போகும்னு சொல்லி எனக்கு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வெளியே வந்துட்டு உள்ள வர்ற மஞ்சள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்பாங்க, யாருக்கு சப்போர்ட் இருக்கு, யார் நெகட்டிவ் எடுத்துட்டு இருக்கா, யாரை எப்படி யூஸ் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்பாங்க. அதை வச்சு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கேம் ஆடுவாங்களா இல்ல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ யோசிச்சு தான் ஆகணும். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து பல ஆட்கள்லாம் வராங்கன்னா கண்டிப்பா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய சம்பவங்கள் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தரமான சம்பவங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். நிறைய சம்பவங்கள் நான் ரொம்ப ஆவலா வெயிட் பண்றேன். ஓப்பனா சொல்றேன்னா நிறைய சம்பவங்களுக்கு ஆவலா வெயிட் பண்றேன். ஏன்னா சில பேர் வந்து பயங்கரமா ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்களா, உள்ள பண்ணா இதை பண்ண அதை பண்ண. ஏன்னா பொங்கல் வரத்துக்கு உள்ள இருக்க போறாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வர்ற திங்கள் போய் அடுத்த திங்கள் வரது கண்டிப்பா உள்ள இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் தான் மேபி வெளியே வராங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு வாரத்துக்கு இவங்க என்ன கண்டென்ட் கொடுக்க போறாங்க, அந்த ஒரு வாரம் பிக் பாஸ் இவங்க என்ன கண்டென்ட் யூஸ் பண்ண போறாங்க, அந்த விதமான நிறைய கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் எல்லாமே செவ்வாய்க்கிழமை எனக்கு கண்டிப்பா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா ப்ரோ, இவங்க எல்லாம் உள்ள போறது எனக்கு ஹாப்பி தான். ஆனா உள்ள போயிட்டு ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா பயங்கரமா ஜாலியா ஒரு வைப் பண்ணா சூப்பரா இருக்கும். உள்ள போயிட்டு டீமா சேர்ந்து ஒரு டாஸ்க் கொடுக்கும், அந்த டாஸ்க்ல டீமா சேர்ந்து ஒரு ஃபன் பண்ணி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், கடைசி வாரங்கள் பார்க்க சூப்பரா இருக்கும். உண்மையே நல்லா இருக்கும் ப்ரோ. ஏன்னா இவ்வளவு நாட்கள் ஒரு மாதிரி மண்டக்கு இருக்காய் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்ப கடைசி நாட்கள் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இல்ல பழைய டீம் கூட ஃபார்ம் ஆகலாம், தப்பே கிடையாது, பழைய கேங்கே ஃபார்ம் ஆகலாம். ஆனா அந்த கேங்குள்ளே ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு அந்த ஃபன் டாஸ்க் இவங்க ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு போய் ஒரு மாதிரி பண்ணா பார்க்கவே சூப்பரா இருக்கும், மக்களுக்கும் ஓட்டுகள் போடுறதுக்கு ஆர்வம் இருக்கும். ஆனா உள்ள போற ஆட்கள் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு மாதிரி அந்த இடத்தை ஒரு மாதிரி குழப்பி விட்டாங்கன்னா அந்த முடிய போற இந்த 2 வாரங்கள் நம்ம ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி தான் இந்த சீசனை பார்த்து முடிப்போம் எனக்கு தோணுது. அதனால தயவுசெய்து டீம் ஒன்றை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா டிஆர்பி உங்களுக்கு வேணும் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம், கண்டிப்பா கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபன்னா கொண்டு போங்க, ஒரு கடைசி நாட்கள்ல ஃபன்னா கொண்டு போனா மட்டும் தான் நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒரு மாதிரி உள்ள மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முத்துக்குமார் நடுவர் இந்த 2 பேருக்கான காம்போ சூப்பரா இருக்கு, அவங்க 2 பேருக்கான ஃபன் உண்மையாவே நல்லா இருக்குது. அப்போ தொடர்ந்து உங்களுக்கு 2 பேருக்கான ஃபன் வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா சடனா வீட்டுக்குள்ள போற யாராவது ஒருத்தர் இங்க ஒன்று அங்க ஒன்று சொல்லி இந்த 2 பேரை பிரிச்சு விட்டா அது நல்லா இருக்காது, அது நல்லாவே இருக்காது, கண்டிப்பா நல்லா இருக்காதுல்ல. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அந்த காம்போ சூப்பரா இருக்கு. ராணோ சௌந்தர்யா காம்போ நல்லதா இருந்துச்சு. பட் நேத்து சௌந்தர்யா பண்ண விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதான் நான் ட்வீட் போட்டு வச்சிருந்தேன். அது நல்லா இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இருந்தாலுமே அந்த காம்போ நல்லா இருக்கும். அப்புறம் ஜெஃப்ரி உள்ள வருவாப்ல, தர்ஷிகா உள்ள வந்தாலும் வருவாங்க, அன்சிதா வருவாங்க, சத்யா வருவாங்க, ஆனந்தி அவர்கள் வருவாங்க. ஸோ இந்த ஆட்கள் எல்லாமே ஒரு டீமா ஃபார்ம் ஆகி ஒரு ஃபன் பண்ணா கூட நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இந்த 2 வாரங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபன்னா கொண்டு போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.